ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நல்லா எப்படி இருக்கீங்க? நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். அடுப்புக்கு ஒரு பூச்சி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வாங்க அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினுக்கெலாம் வச்சுருக்கேன். பீரோலையும் சும்மா சின்னதாக வச்சுருக்கேன். அந்த எனக்கு வந்து இந்த பாருங்கள் உள்ளார வச்சுருக்கேன், அவ்வளோதாங்க. ஏன்னா ரொம்ப அதிகமாகலாம் பூசை போட்டு எனக்கு பிடிக்காது. சிம்பிளாக இருந்தாலும் கரெக்டாக இருக்கணும். துணி மடிக்கலைங்க, மணி 11 ஆகிடுச்சி. காலையில் துணிலாம் மடிச்சிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஏன்னா இவ்வளோ நேரமாக அது இது விளக்கு தட்டுலாம் விளக்கிட்டு பொட்டு வச்சுட்டு சாமியெல்லாம் குளிப்பாட்டிட்டு அதுங்களுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அதுங்களுக்கு பொட்டு வச்சுட்டு காலைல ஏஞ்ச உடனே நம்ம ஒரு 4 மணிக்கே ஏஞ்சி குளிச்சுட்டு நம்ம எல்லாம் பண்ணணும். சுண்டல் எப்படி சொல்கிறது, ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். வாங்க சுண்டலை ஊற வச்சுட்டோம். அந்த சுண்டல் வந்து ஊற வைக்கிறதுக்கு நான் மறந்துட்டேன். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் ஊற வைக்கணும். பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க. இப்போ ஏதோ சுண்டல் வந்து கொண்டக்கல்லையை வந்து ஊற வச்சுட்டு வந்திருக்கேன். நாளைக்கு வந்து எதுவுமே இல்லை. நாளைக்கு வந்து சக்கரை பொங்கலும் சுண்டல் தான். சமைக்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தக்காளி சாதம் மட்டும் கிண்டிட்டு இதுவே செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடும் நம்மளுக்கு. அப்புறம் காலைல எழுஞ்சி எப்படி சொல்கிறது, குளிச்சுட்டு படைச்சிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும். நாளைக்கு சீக்கிரமாக போகணும். நாளைக்கு வந்து ஆயுத பூஜை இல்லையா, அதனால் சீக்கிரமாக போகணும். அதனால் வந்து ஒரு 4 மணிக்கு ஏஞ்சோன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இல்லைனா 5 மணிக்கு ஏஞ்சி செஞ்சாக்கா அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் பார்த்து ஹாப்பி ஆயுத பூஜை எல்லோரும் நல்லபடியாக கொண்டாடுங்க, ஹாப்பியாக கொண்டாடுங்க. எப்படி சொல்கிறது, எல்லாருமே நாளைக்கு என்னென்னா சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு. என் வீட்டில் வந்து சக்கரை பொங்கல் சுண்டல் தவிர வேறு எதுவுமே ஸ்பெஷல் கிடையாது. ஏன்னா நான் வேலைக்கு போகிறதுனால இது மட்டும்தான் ரெண்டு மட்டும்தானே என்னால் வந்து செய்ய முடியும். காலையில் வந்து வெளி பக்கம் நான் ஒரு விஷயம் டிசைன் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். ஆனால் கடையில் வாங்கிட்டு வந்து தான் அதை பண்ணியிருக்கேன். பாருங்கள், நாளைக்கு காலைல வீடியோவில் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் நைட். எல்லோரும் நல்ல நிம்மதியாக போய் படுத்து தூங்க. நாளைக்கு என்ஜாய் பண்ணுங்கள். நானும் காலையில் போய் என்ஜாய் பண்ணுறேன். ஓகே பாய், குட் நைட். இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன்.